ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கான மிகப்பெரிய ரகசியத்தை சொல்வதற்காக தான் இப்போது உன் சாயப்பா வந்திருக்கேன். கஷ்டத்தின் கடைசி கட்டத்திற்கு வந்துவிட்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு இனி எல்லாமே உன் இஷ்டப்படி நடக்கும்படி செய்யப்போகிறேன் என் செல்லமே. உன்னை எதுக்க யாருமே இல்லைனா உன்னுடைய பலம் என்னன்னே உனக்கு தெரியாமல் போயிருக்கும். அதனால தான் உன் கண் எதிராகவே எதிரியையும் துரோகிகளையும் நான் உருவாக்கினேன். இப்போது அவங்க கண்ணு முன்னால் நீ ஜெயிக்கணும்னு நினச்சி உழைக்கவும் முயற்சியை செய்யவும் தொடங்கி விட்டாய் அல்லவா? இனிமே நீ அவங்கள காட்டிலும் மேலோக்கி உயர்ந்து ஓங்கி நிற்கத்தான் போகிறாய். அன்புக்காக ஏங்குபவர்களுடைய இதயத்தில் சுயநலம் இருக்காது என்பதை போல்தான் வெற்றிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்க ஓ மனசில் ஒருபோதும் எந்த கவலையும் கஷ்டமும் தங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். என் அன்பு பிள்ளையான நீ உண்மையான நல்ல குணத்தோடும் அன்போடும் பாசத்தோடும் எல்லாருக்கிட்டையும் பேசுகிற. மிக பெரிய அளவில் எந்த சுயநலமும் கூட உனக்கு கிடையாது. அதனால தான் நீ தெய்வத்தை தேடி போக வேணான்னு உன் சாயப்பா நானே உன்னை தேடி வந்துட்டேன். எதையும் கேட்காமலும் எதையும் யாரிடக்கும் எதிர்பார்க்காமலும் கொடுத்தால்தானே உதவிக்கும் அன்புக்கும் மரியாதை. இல்லை அவங்க கேட்டாதான் நான் உதவி செய்வேன், அவங்க என்கிட்ட எதிர்பார்த்து நின்னாதான் நான் செய்வேன்னா அங்கே அன்பு என்பது இல்லாமல் ஆணவம் தானே இருக்கிறது. ஒருவருக்கு உதவி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சாலே, அது அவர்களுக்கு அவசியமானது என்று தெரிந்தாலே அதை தேடி போய் செய்யக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். என் அன்பு பிள்ளையானனே, அப்படிப்பட்ட நல்ல குணத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் சொல்கிறேன். எந்த வேலையை செஞ்சாலும் மிகுந்த கவனத்தோடும் தேவைக்கு ஏற்ப தேர்வு செஞ்சு செய்யப்பாரு. இன்னைக்கு நீ தேவையில்லைன்னு நினைக்கிற விஷயம் நாளைக்கு நிச்சயம் உனக்கு தேவையானதாக மாறும். இன்னைக்கு நீ தேவைன்னு நினைக்கிறது கூட, எதையாவது ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு வாங்கணும்னு நினச்சது கூட கூடிய சீக்கிரமே உனக்கு தேவையில்லாததாக மாறி மூளையில் கிடைக்கிறது தானே. அதனால தான் எதை வாங்கணுனாலும் எதை செய்யணுனாலும் ஒரு முறைக்கு பல முறை முன்பாகவே யோசிச்சுடு, அதுக்கப்புறம் யோசித்து வருத்தப்பட வேணான்னு சொல்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் என்பது உன்னை அழிப்பதற்காக வந்திருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? உண்மையிலேயே கிடையாது. உன்னுடைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் துயரங்களும் எல்லாமே உனக்குள்ள மறைஞ்சிருக்கக்கூடிய ஆற்றலையும் சக்தியையும் உனக்கு உணர்த்தி நீ தைரியமான ஆள், ஜெயிப்பதற்காக பிறந்த ஆள்னு உன்னை உணர வைப்பதற்காக தான் அத்தனை துன்பங்களும் உன் வாழ்வில் வந்து சேருகிறது என் செல்லமே. நீயும் கடினமான ஆள்தான், இந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என நீதானே உன் தைரியத்தின் மூலமாக அதையெல்லாம் தோற்கடிக்க வேண்டும். ஒரு வெற்றி அடைஞ்சிட்டா நம்ம ஜெயிச்சுட்டோம் நினச்சி ஒருபோதும் ஓய்வெடுக்க போகாதே. நீ 2வது தோல்வி அடைஞ்சா கூட அப்புறம் முதல் வெற்றி அதிர்ஷ்டம்னு எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு முறை நீ ஜெயிச்சினா மறுமுறையும் அதைவிட சிறப்பாக ஜெயிப்பதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் என் தங்கமே. ஏன்னா இந்த உலகத்தில் பொறாமை கொண்டவர்களும் கெட்ட எண்ணம் கொண்டவர்களும் நிறைய பேர் இருக்கிறதுனால யாராவது கொஞ்சம் உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தாலும் போதும், அல்லது வாழ்க்கையில் ஜெயிச்சு நல்லா வந்துட்டாலும் போதும், உடனே அதிர்ஷ்டத்தினால தான் அவன் ஜெயித்தான், அதிர்ஷ்டத்தினால தான் அவங்களுக்கு எல்லாம் கிடச்சிதுன்னு அவர்கள் மனம் தாழ முடியாமல் பொய்யாய் வதந்தியை பரப்ப தொடங்கி விடுவார்கள். அதை நீ முறியடிக்கணும்னா ஒவ்வொரு முறையும் நீ ஜெயிக்கணும். ஒவ்வொரு முறையும் உனக்கான முயற்சியை நீ கடுமையாக செய்யணும். அதற்காக நீ செய்யக்கூடிய சிந்தனை என்பது உனக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். சிந்தனை செய்வதன் மூலமாக தானே அறிவு வளர்கிறது. அறிவுங்கிறது உன்னை மேலும் சிறந்த ஆளாக மாற்றும் என் தங்கமே. உனக்கு ஏதாவது மனசில் கவலை வரும்போதோ அல்லது கஷ்டம் வரும்போதோ யாருமே துணையாக இல்லையோன்னு நினைக்கும் போதும் இந்த வானத்தை பாரு. நீ தனியாக இல்லை, இந்த முழு பிரபஞ்சமே உனக்கு துணையாக உன்னை சுற்றி இருக்குதுங்கிறத நீ புரிஞ்சுக்க முடியும். கனவு காண்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் நான் நிச்சயம் சிறந்ததைத்தான் வழங்குவேன். ஆனால் அது உங்களுக்கு கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பல தீவினைகள் சதி செய்தாலும் கூட அது அத்தனையும் உன் சாயப்பா நான் முறியடித்து உனக்கு விருப்பமானதை நிச்சயமாக உன் கைகளில் தந்தே தீருவேன். ஓம் சாய்ராம்.